குறைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த அருமையான காலை பொழுது உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சோ பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புதமான வாழ்க்கை ஏற்படுத்தியது ஆண்டவர். அவரது மன ஆசீர்வாதங்களை இந்த காலை பொழுதுல உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று பொழிய வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய அதிசயத்தை அப்படி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த காலை பொழுதுல உங்களோட ஒரு சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். நம்மோடு தங்கும் ஆண்டவன். இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா, என்னோடு தங்கும் ஆண்டவன். அவ்வளோதான். இதை பற்றி தான் உங்களுடைய சில இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எங்களோடு தங்கும் ஆண்டவரே அல்லது எங்களோடு தங்குகின்ற ஆண்டவர், என்னோடு பயணம் செய்கின்ற ஆண்டவர் அப்படின்னு சொல்லுகின்ற போது நான் எப்படி ஆண்டவரை நான் புரிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும்? இன்னைக்கு எல்லாருமே டிராவல் பண்ணி தான் வந்திருக்கிறீங்க, பயணம் செய்து தான் வந்திருக்கிறீங்க. எல்லாருமே ஆட்டோ, காரு, டூ வீலர், அப்படிதானே? அப்படிதானே? பஸ்ஸில் கூட வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு விதமான அனுபவம் உண்டு, அப்படிதானே? அனுபவம் இல்லாத வாழ்க்கை தான் இருக்குதா? கசப்பான அனுபவம் உண்டு, மகிழ்ச்சியான அனுபவம் உண்டு. ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும், அங்கே அடிக்கடி பார்த்த அனுபவம் உண்டு. அதில் நம்முடைய மண்டை உடைஞ்ச அனுபவம் உண்டு. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு விதமான அனுபவத்தோடு தான் வந்திருக்கோம். கரெக்டா? அனுபவம் இல்லாத மனுஷன் யாராகிறீங்களா? இயேசுவோடு வாழ்ந்த அனுபவம் உண்டா? உண்டு. எல்லாருக்குமே உண்டு. இல்லைன்னா சொல்லவே சொல்லாதீங்க. இயேசுவோடு நீங்களும் நானும் வாழ்ந்து அனுபவித்த அனுபவம் உண்டு. அப்ப இயேசுவை நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்றது நான் உங்களை சொல்றேன் பாருங்க. இரண்டு வகையான ஒரு நிகழ்ச்சி மூலமா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரெண்டு நிகழ்ச்சி. ஒன்று, இயேசு என்னோடு தங்குகின்றார் அப்படின்றதுக்கான ஒரு செய்தியே. ஒன்று எம்மாவுஸ் நடைப்பயணம், எம்மாவுஸ் நடைப்பயணம். இன்னொன்று சக்கேயினுடைய அனுபவம். இந்த ரெண்டு அனுபவம் கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு இயேசு அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இங்கிருந்து பேசுறது ஓகே தானே? இஸ் இட் ஓகே? ஆமாம், உங்களோட நான் இப்படி போனால் தான் என்னால் பேச முடியும். தூரமாக இருந்தால் நீங்கள் இங்கே தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் ஈஸியாக விட்டுற முடியாது. அப்போ இன்னைக்கு எம்மாவுஸ் அனுபவம். லூக்கா எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை வாசிங்களை பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் எருசலேமில் இருந்து எம்மாவுஸுக்கு போறாங்க. எவ்வளவு தூரம்? ஏறத்தாழ 11 கிலோமீட்டர். they go by walk, நடந்து போறாங்க 11 கிலோமீட்டர். இன்னைக்கு 1 கிலோமீட்டர் நடந்தா ஐயோ மூச்சு வாங்குது. அடுத்த 1 கிலோமீட்டர்ல 2 ஜூஸ் குடிச்சு முடிச்சிருக்கோம். அப்படிதானே? அப்படிதானே? உங்க குழந்தை போற ஒரு 2 கிலோமீட்டர் கூட நடக்க முடியும் உங்களால? அம்மா எனக்கு டயர்டா இருக்கு, ஏதோ வாங்கி கூட. அப்போ எருசலேமுக்கு எம்மாவுஸுக்கு ஏற்கனவே 11 கிலோமீட்டர். த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் என்பதை இங்கே நற்செய்தியாளர் சுட்டி காட்டார். 11 கிலோமீட்டர். அப்ப அவங்க நடந்து போறாங்க. நடந்து போகின்ற போது என்ன பேசுறாங்க அப்படின்றத இன்றைக்கு செய்தி. லூக்கா எழுதிய நற்செய்தி 24:14 வாசிங்க. இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து எதை பற்றி? இயேசு வாழ்ந்தார், இறந்தார், எருசலேமிலே அங்க கல்வாரி மலையில அவரை சிலுவையில சாகடிச்சாங்க. இதை பற்றி. அப்போ இவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுஸுக்கு நடந்து போயினே இருக்கிறாங்க. அப்படி போகின்ற போது ஒரு வழி போகிற போல இயேசு அங்க வரார். என்ன கேட்கிறார் பாருங்க. 17வது இறை வார்த்தை வாசிக்க. 17. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலோ நீங்கள் ஒருவர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பது என்ன? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாரும் நீங்க வந்தீங்க தானே? பஸ்ல வந்தீங்க, கார்ல வந்தீங்க, டூர்ல வந்தீங்க. என்ன பேசிட்டு வந்தீங்க? ஒன்று, காலை என்ன செஞ்ச? என்ன சட்னி? தோசை சாப்பிட்டியா? இல்லை, எலெக்ஷன். ஆமா, விஜய்க்கு அந்த 2 பேர் வந்து சேர்ந்துட்டாங்களா? எப்ப விஜய் வந்து இது முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு சொல்லிட்டாங்களா? என்ன பேசுறீங்க? வேற என்ன பேசுறீங்க? வெயில் தாக்கம் குறைஞ்சிச்சு. வேற என்ன பேசுறீங்க? இப்போ நீங்க எல்லாம் பேசிருப்பீங்களா? என்ன பேசிட்டு வந்தீங்க? வழி நடுக்கு வாயை திறக்கல, அப்படிதானே?
யாருமே நீங்க வாய் திறந்து பேசலையா? வேற என்னெல்லாம் பேசுனீங்க? 12th மார்க். உன் பையன் எவ்வளவு மார்க் வாங்கினா? சரி, அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தீங்கல்ல, எத்தனை பேர் இயேசுவை பத்தி நீ காலையில எத்தனை பேர் பேசியிருப்பீங்க? கை தூக்குப்பா. இந்த ஜபமெல்லாம் எனக்குலாம் தேவை கிடையாது. இயேசு என்ன பண்ணான்னு எதா பேசுனீங்களா? யார் பேசுனீங்க? கை தூக்கு. 1 2 3 4 5. வெரி குட். சோ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு கரங்களை தட்டுவோம். அப்போ நான் பயணம் செய்கின்ற, நான் நடக்கின்ற, நான் உரையாடுகின்ற உரையாடலில் நான் இயேசுவை பற்றி பேச முடிகிறதா? நான் பேசுறேனா? அப்படி பேசினேன் அப்படின்னா அந்த நிமிடம் முதல் இயேசுடைய அனுபவம் என்னோடு தொடங்குகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்ப நான் இயேசுவை பற்றி பேச தொடங்குகின்றனோ அப்ப இயேசு என்னோடு நடக்க ஆரம்பிக்கிறார். அதை நான் சொல்றேன் பாருங்க, எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இன்றைக்கு லூக்கா எழுதிய நற்செய்தி 24:15 வாசிங்களேன். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் அவர்கள் நடந்த போது இயேசு அவர்கள் அருகில் வந்து அவர்களோடு நடந்து சென்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் எதை சிந்திக்கின்றேனோ, நான் எதை பேசுகின்றேனோ, நான் எதை அனுபவிக்கின்றேனோ, நான் எதை அதிகமாக என்னுடைய மனதிற்குள் போட்டு உரையாடி கொண்டிருக்கின்றனோ, எதை பற்றி அதிகமாக நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றனோ அந்த காரியத்தை பற்றி தான் என்னால் பேச முடியுமே ஒழிய நான் அனுபவிக்காத, எனக்கு தெரியாத, முன்பினும் அனுபவம் இல்லாத ஒன்றை குறித்து நீங்களும் நானும் பேச மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். கரெக்டா? கரெக்டா? பணமரத்தை பத்தி பேசுவீங்களா? பணமரத்தை பத்தி பேசுவீங்களா? இப்போ நுங்கு அதிகமா வருது, நுங்கு அதிகமா வருது, நீங்க பேசுவீங்க நினைக்கிறீங்க? பனைமரம் ஏறுறவே, அதை வெட்டி விற்கிறவே அவ தான் பேசுவான். நாளைக்கு எந்த மரம் போகலாம், எந்த மரத்தில் இருக்குது, எவ்வளோக்குள்ள இறக்கலாம், அதுக்கு வண்டி சட்டை எவ்வளோ, எங்க வச்சு விற்கலாம். நான் அனுபவிக்கின்ற, அதை நான் உரையாடுகின்ற, நான் என்னுடைய சிந்தனைக்குள், என்னுடைய அறிவுக்குள் எட்டுகின்ற, யாரை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனோ அவர்களை பற்றி தான் என்னால் பேச முடியுமே ஒழிய எனக்கு முன்பின் அனுபவம் இல்லாததை பற்றினால் பேச முடியாது. அதுதான் இன்றைக்கு எம்மாவாசை நிகழ்ச்சி. எம்மாவாசை நிகழ்ச்சியில இந்த எம்மாவாசை 2 பேரும் 3 வருஷம் பாருங்க, அது பாருங்க, 3 வருஷம் இந்த மனுஷன் இயேசுவோடு வாழ்ந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இயேசுவை பற்றி அவர்கள் அறிந்திருந்து அவர்களை அன்பு செய்து அவரோடு சாப்பிட்டு தூங்கி பேசி நடந்து அவரோடு வாழ்ந்திருந்தார்கள் என்றால் இந்த எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு 11 கிலோமீட்டர் இயேசுவை பற்றியே பேசிட்டு போறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இயேசு அவருடைய உள்ளத்தில் ஊடி போயிருக்கணும். கரெக்டா? இப்ப நம்ம ஒரு டூருக்கு போறோம்னு வச்சுங்களேன், வேளாங்கண்ணிக்கு டூர் போறோம். பஸ்ல ஏறணும்னு என்ன பேசுவோம்? இல்ல வேலை ஏறணும்னு என்ன பேசுவீங்க? ஓகே, இப்போ நீங்க வேளாங்கண்ணிக்கு போனீங்களா? எத்தனை பேர் வேளாங்கண்ணி போயிருக்கிறீங்க? இப்போ ரீசனா போனீங்கல்ல, காரில் ஏறி உட்காந்து என்ன பேசுனீங்க? ஓகே, போன வருஷம் கூட இப்படி தான் கிளம்பணும், சாயந்தரம் இவ்வளோ நேரத்தில் தான் கிளம்பணும் அப்படின்னு தொடங்குவீங்க. சரியா? கொஞ்ச நேரம் டிராவல், ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்கும். அது மாதிரி வேற என்ன பேசுவீங்க? என்ன பேசணும் அதை பேசினு இருப்பீங்க. அடுத்தது வேற கதை. அவன் அப்படி, இந்த சண்டை இப்படி நடந்தது, இவன் கல்யாணம் இப்படி நடந்தது. அப்ப டாபிக் என்ன பண்ணுது? மாறிக்கிட்டே இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. ஒரே மாதிரியான டாபிக் நீங்க நானும் பேசுறதே கிடையாது, டாபிக் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த எம்மாவுஸ் சீடர்கள் 11 கிலோமீட்டர் நடந்து போகின்ற வழியில இயேசுவை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டே போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த எம்மாவுஸ் சீடர்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, என்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை பற்றி பேச தொடங்குகின்றோமோ அப்பொழுது இயேசுவும் நம்மோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ லூக்கா எழுதிய நற்செய்தி 24:29 வாசிக்கிறேன். லூக்கா 24:20. அவர்கள் அவரிடம், இப்போ பாருங்க, எம்மாவுஸ் நடைப்பயணத்துல இயேசு வந்து அதை சீடர்கள் கேட்டாங்களா? என் கூட நடந்து வாங்கன்னு கேட்டாங்களா? எம்மாவுஸ் அனுபவத்துல
அந்த எருசலேம் வந்து எம்மாவுஸ் நடந்து 2 பேர் போனாங்களா சீடர்கள். இயேசு என் கூட வாங்க, நடந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? வாலண்டியரே இயேசு உள்ள வர. இயேசுவை பற்றி நீங்கள் நான் பேசுகின்ற போது உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில், நீங்கள் கஷ்டப்படுகின்ற போது, நீங்கள் கவலையாக இருக்கின்ற போது, இயேசுவை பற்றி நினைக்கின்ற மாத்திரத்தில் இயேசு உங்களுடைய பக்கத்தில் நிற்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த எம்மாவுஸ் சீடர்கள் வேண்டினார்களோ விரும்பினார்களோ விரும்பவில்லையோ, ஆனால் இயேசு அவர்களோடு வாலண்டியரா வரார், வாலண்டியரா வரார். ஆனால் வந்தவர்களை அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அங்கே தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஒன்னு இயேசு வாலண்டியரா வராரு, வந்தவரை தக்க வச்சுக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க வாசிங்க, எங்களோடு தங்கும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தினார்கள். கரெக்டா? கட்டாயப்படுத்தினாங்க இல்லையா? சரி, உங்க சொந்தக்காரங்கள, உங்க வீட்டுக்கு வந்தவங்கள இந்த காலகட்டத்தில் நீ கட்டாயப்படுத்துறீங்களா? சரி அம்மா, உன் மனசு ரொம்ப பெருசுமா, வெரி குட். உங்களுடைய உறவு முறைகள், உங்களுடைய சொந்த பந்தம் வரான்னு வச்சுக்கலேன். அந்த காலகட்டம் வேற. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 நாள் தங்கிட்டு போங்க சொல்றது வேற. இப்போலாம் நானே வீட்டில் வேலை இல்லையா, எப்போ போகிறீங்க? அது மாடு கணக்கெலாம் யார் திணி போடுவா? அந்த மாட்டு, உங்கள் மாடு யார் பார்த்துக்கிறா? நீ பால் கறந்துட்டீங்களா? நீங்கள் தான் போகணுமா? சரி, எப்படி டீ சாப்பிட்டு போகிறீங்களா இல்லை சாப்பிடாமல் போகிறீங்களா? கரெக்டா? இதெல்லாம் பேசுகிறோம். நீங்களே, நான் அதை தான் ஒவ்வொரு டைமும் இங்கே வரப்போ கேட்குறேன். நீங்கள் எல்லாம் நீ வெறிக்கு பார்க்குறீங்க. இல்லை, நீங்கள் வாழாத வாழ்க்கை ஏதோ சொல்கிறேன்னா நான் எல்லாம் நான் வாழத்தானே, நம்ம என்ன செய்யறதானே சொல்கிறேன். யாரையும் ஒரு நாள் நைட்டு தங்க வைக்கிறதுலாம் கிடையாது. வந்து போயிடு, அவ்வளோதான். எம்மாவுஸ் சீடர்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களோடு தங்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்பொழுது இயேசுவோடு நீங்கள் அவருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் அனுபவிக்க நினைக்கிறீங்களோ, அவர்களுடைய அந்த பிரசன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் இயேசுவை கட்டாயப்படுத்தணும். கட்டாயப்படுத்திருக்கிறீங்களா? நக்கர்னு வாங்கிட்டு போறீங்க, பூசியில் கையில் நக்கர்னு கொடுத்துட்றாங்க, நாக்கில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு உட்கார்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எத்தனை பேர் மனசாட்சிக்கு வருவதெல்லாம் பேசணும்? ஒரு சிலர் நற்கருணை உடைய கரங்களை திருப்பலியில், நற்கருணை திருவிருந்தில் நீங்கள் கரங்களை பெற்ற பிறகு, நீங்கள் எடுத்து உண்ட பிறகு நீங்கள் செபிப்பது என்ன? நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆமென் சொல்ல மாட்டான். மாடு தலையாட்டுறவாரு, அவ்வளோதான். வாங்கி இப்படி வச்சுட்டு இப்படி நடக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க நடக்கிறாங்களா? அப்போ இயேசு எப்படி என்னுடைய உள்ளத்தில் தங்க சொல்ல முடியும்? பெரியவங்க ஓகே, நான் இப்போ இருக்கிற எனக்கு 43 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இருக்கிறவங்க சொல்கிறேன், அந்த அனுபவம் வேறு. அந்த 40 கீழே இருக்கக்கூடிய அனுபவம் இயேசு என்னோட தங்க சொல்லவே முடியாது. வாங்கினோன்னு வெளியே ஓட்டுப்பார் அவர். இவன் நடக்கிற நடையை வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இவன் எங்கே கொண்டு போய் சாப்பாடு தெரியாது, அதுக்குள்ளே வெளியே பெரும் ஓடுவார். அப்போ எம்மாவுஸ் சீடரை போல எங்களோட தங்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நற்கருணையை, நான் என்னுடைய கரங்களையும் நான் உள்ளத்தில் ஏற்ற பிறகு ஆண்டவரை என்னோடு தங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளத்தில் ஆண்டவர் தங்குவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இனிமே நற்கருணை நீங்கள் உண்ணுகின்ற போது, நற்கருணை பெறுகின்ற போது இந்த எம்மாவுஸ் சீடர் சொன்ன அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுதான் இன்றைக்கு நீங்க இங்கிருந்து எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மெசேஜ். இன்றைய நாளில் இது வரைக்கும் நீங்க செய்யலைன்னா நோ ப்ராப்ளம். இனி வருகின்ற காலங்களில் நற்கருணை நான் உண்ட பிறகு என்னோடு தங்கும் ஆண்டவரை சொல்லி பாருங்க. ஆண்டவர் அருள் செய்து செய்வார். சொல்லி பாருங்க, ஆண்டவர் புதுமையை செய்வார். அதுதான் நடந்தது.
அப்போ யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38 39 வாசித்து பார்க்கலாம். இயேசு திரும்பி பார்த்து யோவானுடைய சீடர்கள், அப்போ இயேசு என்ன பண்றாரு, அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்காரு பாருங்க. இயேசு அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்காரு, யோவானும் அவருடைய சீடர்களும் அங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க. அப்போ யோவான் என்ன பண்ணுவாரு, அதோ போறார் பார் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, அதோ போறார் பார் கடவுளுடைய செம்மறி, அப்படியே கையை காட்டி சுட்டி காட்டுவார். அப்படி சுட்டி காட்டின உடனே யோவானுடைய சீடர்கள் 2 பேர் என்ன பண்ணுவாங்க, இயேசு பின்னாடி போவாங்க. அப்படி போகும்போது போது அந்த வசனம் வருது, வாசிங்க. என்ன தேடுகிறேன்னு சொல்லிட்டு யோவானுடைய சீடர்களை பார்த்து இயேசு கேட்கிறார். அதற்கு ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, அவர்கள் அவரிடம் வந்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் எத்தனை அன்புக்குரியவர், எத்தனை வல்லமைக்குரியவர் என்பதை அவருடைய உள்ளத்துல நீங்க வந்தாதான் நீங்க அனுபவிக்க முடியும். இயேசுனார் வந்து பாருங்க சொன்னார் இல்லையா, எம்மாவுக்கு சொன்னார்ல, எங்களோட தங்கம் சொன்னாங்களே. அப்ப நீங்க சொன்னாதான், இயேசு நீங்க போய் பார்த்தாதான் அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கும். பார்க்காத ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்காது. நல்ல அழகான நகை ஜாயலுகாஸ்ல சூப்பராச்சு தெரியுமா, நான் பார்த்தேன், நீங்க பார்க்கல, எப்படி தெரியும்? ஏதோ பார்த்த மாதிரி சொல்லுங்கிறேன்னா எப்படி தெரியலையோ. அப்ப நான் போய் என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான், நான் போய் பார்க்கணும். அப்ப இந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்பதை நான் எனக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வரணும் முடியாது. அதான் தொடர்ந்து சொன்னேன், நான் கேள்விப்படாத, என்னுடைய அறிவு கேட்டாத, என்னுடைய சிந்தனை கேட்டாத, நான் பேசாத, நான் பழகாத, நான் அனுபவிக்காத ஒன்றை என்னால் எதுவுமே பேச முடியாது. கரெக்டா? எனக்கு அனுபவம் வேணும். இயேசு யாருன்னு தெரிந்து கொண்டாதான் அதை நான் அனுபவிக்க முடியும். அதான் இந்த எம்மாவுஸ் சீடர்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 24:32 சொல்லுங்க, வாசிங்க. ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எதுக்கு நமக்கெல்லாம் வயிறு எரியுது, அப்படியே கோவம் வருது இல்லை? இன்னைக்கு எதுக்கும் கோவம் வருது, வயிறுலாம் எரியுது இல்லையா? என்னைக்காவது இறைவார்த்தையை பற்றி நான் படைக்கின்ற போது என்னுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு மாதிரி ஒரு புகைச்சல் வருதா, புகை வருதா? நான் இறைவார்த்தையை வாசிக்கின்ற போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு கனம் ஏற்படுதா? ஒரு சிலர் உண்மையாக சொல்கிறேன், ஒரு சில பைபிள் இறைவார்த்தை வாசித்த பிறகு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். இப்படிப்பட்ட இறைவார்த்தை அறிவிக்கின்ற நிகழ்ச்சியில், நற்செய்தி கூட்டத்தில் நாங்கள் இறைவார்த்தை அறிவிக்கின்ற போது ஒரு சில வசனம் அவர்களுடைய உள்ளத்தை தொடுக்கின்ற போது அவர்கள் அழுகுறாங்க. நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த இறைவார்த்தை எனக்கு சொல்லப்பட்டது போல நான் உணர்கிறேன் ஃபாதர். அதுதான் சேஞ்ச், அதுதான் அனுபவம். அந்த இறைவார்த்தை தான் என்னுடைய உள்ளத்தை இதை தொடுது. அதை தொடுறதுக்கு நான் அனுமதிக்கணும், இல்லைன்னா வேஸ்ட். அப்போ பூசியில திருப்பலியில 2 விதமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒன்று இறைவார்த்தை பகிர்வு, இன்னொன்று நற்கருணை பகிர்வு. இந்த 2 பெரும்பிரிவு தான் திருப்பலி. அமரைட், கரெக்டா? எதுல இருந்து எது வரைக்கும் இறைவார்த்தை பகிர்வு? பேசிக் கேட்டகரிஸ் நினைச்சிடாதீங்க, நான் வேற என்ன சொல்றேன். பூசு தொடையில இருந்து மறைவுரை வரைக்கும், இல்லை மன்றாட்டு வரைக்கும் சொல்லலாம். ஓகே, அது வந்து இறைவார்த்தை பகிர்வு, பிரசங்கத்தோட முடிகிற வரைக்கும். அதன் பிறகு காணிக்கப்படலிருந்து கடைசி வரைக்கும் நற்கருணை பகிர்வு. இந்த எம்மாவுஸ் சீடருடைய அனுபவம் தான் முதல் திருப்பலி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எம்மாவுஸ் சீடருடைய அனுபவம் தான் முதல் திருப்பலி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 11 கிலோமீட்டர் நடந்து போகின்ற போது எதை பற்றி பேசிட்டு போறாங்க? இறைவார்த்தை இயேசுவை பற்றி பேசிட்டே போறாங்க.
பேசிட்டு மாலை நேரமானதும் அவர்கள் பந்தியில் அமர்ந்த போது அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசு அப்பத்தை எடுத்து பிக்கிறார். அப்போது இயேசுவை அடையாளம் கண்டு கொடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இறை வார்த்தை பகிர்வு, அதன் பிறகு திருவிருந்து பகிர்வு நடந்ததா? அதுதான் ஒவ்வொரு திருப்பலியும். இதுதான் எம்மாவுஸ் அனுபவம். அதுதான் ஒவ்வொரு முறை திருப்பலியில நாம் நடத்துறோம். இது ஓகேவா? நான் சொல்றது புரிஞ்சுதா? இஸ் இட் ஓகே? அப்போ இந்த அனுபவம் எனக்கு வேணும். அப்போ ஆண்டவர் இந்த அளவுக்கு அன்பு செய்யறதை நம்ம உணர்ந்துக்கணும். ட்ரை பண்றேன். இது முதல்ல எம்மாவுஸ் அனுபவம் சொன்னேன். நான் இது என்ன எம்மாவுஸ் அனுபவத்துல நம்முடைய அனுபவம் என்னன்றது நான் உங்களுக்கு கொஞ்சம் மிங்கிள் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ சொல்ல போகிறேன். ரெண்டாவது அனுபவம் சக்கேயுடைய அனுபவம். சக்கேயுடைய அனுபவம் தானே. லூக்கா எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 19ஆவது அதிகாரத்தில் 1 முதல் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? சக்கேயுடைய நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? வாசிக்க தேவை, எல்லாருக்கும் தெரியும் தானே? ஓகே. அப்போ இயேசு அங்கே வராரு, சக்கேயுவை பார்க்கிறாரு. இறங்கி வா, நான் இன்று உன்னோடு தாங்க வேண்டும். அவ்வளோதான் மெசேஜ். அவ்வளோதான். போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாரு, எல்லாம் நடக்குது. இறுதியில் ஒன்று நடக்குது. என்ன நடக்குது? இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாச்சு. எப்போ உண்டாச்சு? அது ஓகே. லூக்கா எழுதிய நற்செய்தி 19:8. சக்கேயு எழுந்து நின்று அக்செப்டிங் ஒன் செல்ஃப். 10 பேருக்கு முன்னாடி கூட்டத்தில் 7 பேருக்கு முன்னாடி நின்று, இப்போ நீ உங்களோட யாராவது ஏஞ்சி நின்று, ஃபாதர் நான் தப்பு பண்ணிட்டேன், ஃபாதர் கடவுளை நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய யாராவது அப்புறமா தைரியம் இருக்குதா? யாருக்கு அந்த தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், மறைச்சு வாழ்ந்துக்கணும், எவனுக்கும் தெரியக்கூடாது, நான் செஞ்ச பாவம் யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படிதானே? கண்டுதானே? ஆனால் சக்கேயு என்ன பண்றாரு? எழுந்து நிற்கிறார். அக்செப்டிங் ஒன்செல்ஃப். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன் தான். அப்போ பாவம் பண்ணினாலும் இந்த பாவியாகி என்னை தெரிந்த கடவுள் வந்தாருல்ல, இந்த இயேசு வந்தாருல்ல, இவர் யாரும் எனக்கு தெரியாது, எங்கேயோ வெளிவரமா போயிருந்தாரு, நான் தான் பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா அந்த மனுஷனை என் வீட்டுக்கு வந்திருக்காருல்ல. there will be change. இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வருகின்ற போது there should be a change. ஒரு மாற்றம் இருக்கணும். சக்கேயுக்கு வந்தது. ஏங்க நின்று என்ன சொல்றாரு? ஆண்டவரே என் உடைமைகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அதாவது என்னுடைய உடைமைகளின் பாதி 1 கோடி ரூபாய் இருக்குது, 1 கோடி பாதி 50 லட்சம் ஏழைகளுக்கு கொடுத்துறேன். சர்வீஸை நான் பண்ணிடுறேன். மீதி இருக்கிறதுல என்ன பண்றாரு? எவர் மீதாவது யாராவது ஏமாத்தி வாங்கி பிடிங்கி தின்னு இருந்தா, நான் 100 ரூபாய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது 4 மடங்கு வட்டியோட போட்டு 400 ரூபாய் கொடுத்துட்றேன். சொன்னாரா? சொன்னார். அதுதான் சேஞ்ச். இந்த அனுபவம் தான் வேணும். ஒன்று, சக்கேயு எழுந்து நின்று தான் பாவி என்பதை ஏற்றுக்கொண்டாரல்ல, அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் வேணும், அந்த மன தைரியம் வேணும். அந்த ஏற்றுக்கொள்வது மட்டும் கிடையாது, அதனுடைய பிரதிபலன் என்ன? கிவிங் பேக். இப்போ நீங்க நம்முடைய சொந்த பந்தம் இருக்கிறோம், அண்ணன் தம்பி இருக்கிறீங்க, சித்தப்பா பெரியப்பா மக்கள் இருக்கிறீங்க. அண்ணன் தம்பி உன்னுடைய இடத்த 1/2 ஏக்கரா ஏமாத்தி வாங்கிட்டான், தெரியும், எனக்கு தெரியாமலே அந்த பத்திரத்தை எழுதி அவன் பேர் போலியான கை போட்டு அவன் உன்னுடைய இதுக்கு மாத்திக்கிட்டான், தெரியுது. சாவ போடுறப்ப கூப்பிட்டு சொல்ற, தம்பி அவனை ஏமாத்திட்டம்பா, என்னை மன்னிச்சுடு, சரியா போயிடுமா? சரியா போயிட்டு நினைக்கிறீங்களா? போகாது.
You have to give back. சக்கேயுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் மன்னிப்பு கேட்பது மட்டும் கிடையாது, நான் பெற்றதை நீ என்ன பண்ணோம், ஏமாற்றதை you have to give back. திருப்பிக்கணும். அதுதான் காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் பண்ணாம நமக்கு கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. சக்கேயுக்கு அப்பதான் சொன்னாரு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல்ல எம்மாவுஸ் சீடர்ல வாலண்டியரா இயேசு அவங்க கூட நடந்து போனார். சரியா? சக்கேயுடைய விஷயத்தில் அப்படி கிடையாது. சக்கேயு தான் இயேசு பார்க்கணும் போனார். யாரு வந்து தங்கன்னு வந்தது? இயேசு வாலண்டியரா வராரு, அங்கேயும் வாலண்டியரா வராரு. அங்கே வாலண்டியர் வந்து சீடர்கள், எம்மாவுஸ் சீடர்கள் எங்களோட தங்குன்னு கேட்குறாங்க. சக்கேயு கேட்கல. சக்கேயு கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அவருடைய வீட்டில் தங்க வேண்டும். எப்ப நீங்க இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, உன்னை இயேசு நீங்க கூப்பிட்டாலும் வருவாரு, நீங்க கூப்பிடாட்டாலும் வருவாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்க கூப்பிட்டாலும் சரி, நீங்க கூப்பிடாட்டி போனாலும் சரி, ஆண்டவர் ஒரு முறை முடிவு பண்ணிட்டா, அவர் வரும், அவர் முடிவு பண்ணிட்டா, உங்களை சந்திக்கணும் அவர் முடிவு பண்ணிட்டா, அவர் நிச்சயம் வருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசுவை சந்திக்கின்ற போது சக்கேயுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம், அந்த மாற்றம் இன்று நமக்கும் தேவை. அதைத்தான் எம்மாவுஸ் சீடர்களுக்கும் நடந்தது. லூக்கா எழுதிய நற்செய்தி 24:33. அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். They go back. அப்போ இயேசுவோட அனுபவம் வந்த பிறகு, இயேசுவை பார்த்த பிறகு அந்த சீடர்கள் அங்கே இருந்தார்களா? They go back to Jerusalem. Why? Yeah. ஆமா. மத்தேயு எழுதிய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை வாசிப்பாங்களா? நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். ஏசு சொன்னாரா? இயேசுவோடு அவர் சந்தித்து அனுபவம் பெற்ற பிறகு நீங்க அங்க தங்கக்கூடாது. சக்கேயு அனுபவம் வந்த பிறகு சக்கேயு அங்க தங்கல. அங்க தங்கலைன்னா என்ன அர்த்தம்? மீண்டும் போய் டாக்ஸ் கலெக்ட் பண்ணல, எவனையும் ஏமாத்தி பணம் கொடுங்கல. It goes back. திரும்பி கொடுக்க போறார். அப்போ இந்த எம்மாவுஸ் சீடர்களும் இயேசுடைய அனுபவம் வந்த பிறகு, அனுபவத்த பிறகு அவங்களால சும்மா இருக்க முடியாது. அத சும்மா இருக்க முடியாது. பேதுரு அதான் சொல்வாரு, இனி எங்களால் சும்மா இருக்க முடியாது. நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் அனுபவத்தையும், காதால் கேட்டதையும் வாயால் பேசுறதையும் நாங்கள் அனுபவத்தையும் கேட்டுவிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது, நாங்கள் பேசிய தீர்வுன்னு சொன்னாங்க. ஆனா இத்தனை வருஷமா நீங்களும் நானும் ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்ந்து இருக்கிறோம். ஆனா இயேசுவை பல அனுபவிச்சிருக்கிறோம். ஆனா வாய் திறந்து பேச மாட்டேங்கிறோம். கரெக்டா? ஒரு சில நேரத்தில் பேசுகிறோம், கட்டாயம். தினம் தினம் பயணம் செய்கிறோம், டெய்லி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ரைட்? அது காராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை டூ வீலராக இருக்கட்டும், இல்லை நடந்து போகிறதா இருக்கட்டும், போகிறோம். அந்த பயணத்தில் இயேசுவை பற்றி நீங்கள் நானும் உரையாடுகிறோமா, பேசுகிறோமா? பேசுகிறீங்கன்னா ஓகே, ஹாப்பி, சந்தோஷம். ஒரு முறை நான் பஸ்ஸில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டு இருந்தபோது ஒரு பெந்தகோஸ்து ஒரு சகோதரர் அருகில் அமர்ந்து கொண்டு பேசுகிறார். சார், இயேசு பற்றி தெரியுமா? தெரியும் ஐயா, இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேளுங்க. அவங்க எப்படி நச்சை தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்களா? சிஎஸ்சி பெந்தகோஸ்து
தான் பெற்றதை ஏதாவது ஒரு 4 பேருக்கு சொல்லணும், இயேசு பற்றி சொல்லணும். அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு பிரைஸ்ட், ஸோ அதனால் எனக்கும் தெரியும் ஐயா, கொஞ்சம் பரவாயில்ல நீ கொஞ்சம் அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இல்லைன்னா அப்படின்னு பேசினே இருந்திருப்பார். கரெக்டாக இயேசு பற்றி எது சொல்லுவார், அவர் இயேசுவை பற்றி பேச தொடங்குறார். அப்போ என்னுடைய பயண நேரங்களில் நான் இயேசுவை பற்றி பேசுகிறேன்னா, எத்தனையோ எம்மாவோஸ் உரையாடல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அது உண்மையான எம்மாவோஸ் அனுபவமாக இருந்ததா? எத்தனையோ எம்மாவோஸ் அனுபவம் இருந்துச்சா இல்லையா? கரெக்டா? அது உண்மையான எம்மாவோஸ் அனுபவமா உங்களுக்கு இருந்துச்சா? ஒரு சில நேரம் இருந்துச்சு, பல நேரங்கள் அது இல்லை ஃபாதர், ஏதோ வந்தோம் போனோம் அதோட சரி. ஆனால் அந்த அனுபவம் கட்டாயம் நமக்கு தேவைப்படுகிறது. நற்செய்தி அறிவிப்பு பணியில் தன்னை இணைத்து கொண்டு பயணம் செய்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கிறது நாங்கள் மட்டும் கிடையாது, நீங்களும் பல பேர் பல விதமான நேரங்களில் நீங்கள் நற்செய்தி அறிவிக்கிற பணியை செய்கிறீங்க. கரெக்டா? நீங்களும் எம்மாவாசை சீடர்கள் தான், நீங்களும் எம்மாவாசை சீடர்கள் தான். எப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உதவி பண்ணுறீங்களே, நற்செய்தி அறிவிப்புக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்களே, கொடுக்குறோமா இல்லையா? அப்படிதானே? அதுதான் எம்மாவாசை அனுபவம். இப்போ நற்செய்தி நான் அறிவிக்க போனேன். இப்போ இவங்க ஜெஸ்னாமா இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாசமும் வண்டி தூக்கி ஓடி வந்துடுறாங்க. அவங்க மைக்கு பிடிக்கிறது இல்லையே. ஆனா அந்த இறைவார்த்தையும் இங்க நடைபெறுவதற்கான முயற்சி அவங்களால் முடிந்ததை ஒரு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, அதுதான் எம்மாவாசை அனுபவம். இயேசுவை தான் பெற்றுக்கொண்ட பிறகு என்னால் முடிந்த அந்த அனுபவத்தை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? இது போல சின்ன சின்ன உதவிகளை செய்து நான் அடுத்தவுடைய நற்செய்திக்கு நான் கேட்பதற்கு நான் என்ன முடிந்த உதவியை செய்யணும். அதைத்தான் நீங்க பல பேர் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. கரெக்டா? எனக்கு முன்னாடி தேசிய சொன்னேன், ஆனா இங்க எத்தனையோ பேர் தெரியாம நற்செய்தி அறிவு பணியில செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்படித்தானே? எஸ் ஆர் நோ? நானே நம்புறேன், நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களே. அப்போ ஒவ்வொரு நிலையிலும் நீங்களும் நானும் எம்மாவாசை சீடர்களை போல இந்த நற்செய்தி அறிவு பணியில நாம் பங்கெடுத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில திரும்பி போகணும். லூக்கா எழுதிய நற்செய்தி 24:33 வாசிக்கல. அந்நேரம் அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஏனென்றால் அது கடவுளுடைய கோட்டை, கடவுளின் நகரம், கடவுள் வாழ்கின்ற இல்லம் எருசலேம். அந்த இறை அனுபவத்தை மீண்டும் பெறுவதற்கு அவர் திரும்பி போறாங்க. தி கோ பேக். அங்கே போயிட்டு மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த கோயிங் பேக் அந்த ஒரு அனுபவம் இன்றைக்கு நமக்கு வேணும். இப்போ எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றியான ஒரு புரிதல் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சீடர்கள் அந்த நேரம் முதல் அந்த நைட்டை கிளம்பிட்டாங்க. இன்றைக்கு நாம் அப்படிதான் புறப்படணும், அப்படிதான் போகணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இன்றைக்கு இந்த 2 அனுபவமும் இன்றைக்கு இயேசு என்னோடு பயணம் செய்கிறார், இயேசு என்னோடு தங்குகிறார். தொடர்ந்து சொன்னா, தொடக்கத்தில் தான் சொன்னேன், இயேசு என்னோடு பயணம் செய்கிறார் சொன்னா. இந்த 2 அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் இயேசு என்னோடு பயணம் செய்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா ஏதோ வந்தோம், நாம் பிரேயர் கூட்டத்தில் பங்கெடுத்து எனக்காக ஃபார் ஜெபம் பண்ணாரு, அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு திருப்பலியிலும் எம்மாவாசை அனுபவம் நடைபெறுகிறது. கரெக்டா? இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை பகிர்வு, 2 பகுதி நடக்குதுதானே? அப்போ அந்த அனுபவம் ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் நாங்கள் பங்கெடுக்கின்ற போது அதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இந்த நாள் கடவுளுடைய ஆசிரியை கொடுக்கின்ற நாளாகவும் கடவுளுடைய அதிசயங்களை பெறுகின்ற நாளாகவும் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமாம்.